ப்ரைஸ் தி லார்ட்ங்க. கொஞ்சம் கேளுங்களேன். இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறாரு. இனி பாவம் செய்யாதே. இந்த வார்த்தை பைபிளில் 2 இடங்களில் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இடம் பார்த்தீங்கன்னா யோவான் 5வது அதிகாரத்தில் வியாதியஸ்தனை பார்த்து ஏசப்பா அந்த வார்த்தையை சொல்வாங்க. 2வது இடத்த யோவான் 8வது அதிகாரத்தில் விபச்சாரியை பார்த்து ஏசப்பா அந்த வார்த்தையை சொல்வாங்க. அப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மக்கிட்ட இருந்து விரும்புகிற ஒரே காரியம் என்ன அப்படின்னா, அவர் நம்மளை மன்னிக்கிறவர். ஆனால் மன்னிச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி நடந்துக்கணும்னா, பாவம் இல்லாத பிள்ளைங்களாக நடந்துக்கணும் அப்படின்றது தான் ஏசப்பா விரும்புகிறாரு. நம்ம பாவமே இல்லாமல் எப்படி வாழ முடியும்? அப்படி சரி, ஓகே, ஏதோ பாவம் செஞ்சிட்டோம், மன்னிப்பு கேட்குறோம், திருப்பி பாவம் செய்கிறோம், திருப்பி மன்னிப்பு கேட்க போகிறோம், சரியாக போச்சு அப்படின்னு நினைக்காம நம்ம பாவம் செஞ்சதை உணர்ந்து ஆண்டவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்டுட்டோன்னா அடுத்து அந்த பாவத்தில் விழாமல் இருக்க ஒரு வழி உண்டு. எனக்கு தெரிஞ்ச வழியை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு விரும்புகிறேன். அது என்ன வழின்னா, பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை பாவத்தில் விழாமல் தலையில் ஒரு கொட்டு கொட்டி பாவத்தின் வழியிலேருந்து பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துகிறவர். ஆமாங்க, இன்றைக்கி அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்கன்னா இப்போவே இயேசுப்பா கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ.